வணக்கம். மேப் நெட்வொர்க் ட்ரைவ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று விண்டோஸ் 10ல் வந்து ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை வந்து எப்படி செட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் வந்து எப்போ கண்டென்ட் வந்து அப்லோடு பண்ணுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் எந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸையோ அல்ல எந்த பார்ட்டை வந்து நெட்வொர்க் ஷேரிங்கில் வந்து கொடுக்க விரும்புங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிறங்க. எனக்கு வந்து இந்த எஃப்கோலனை வந்து நெட்வொர்க் ஷேரிங்கில் வந்து கொடுக்க விரும்புகிறேன். அதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸுங்கிற ஆப்ஷனில் வந்து ஷேரிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், டேப் இருக்கும். இந்த ஷேரிங்கிற டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் அட்வான்ஸ்டு ஷேரிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேர் திஸ் ஃபோல்டர்ன்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கிறங்க. டிக் பண்ணிவிட்டு ஷேர் நேம் வந்து எஃப்னு இருக்காதுன்னு டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். அதில் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கிறங்க. அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து // ஒரு நேம் ஒன்று இருக்குது. இந்த நேம் எந்த நேம் அப்படின்னா வந்து இது கம்ப்யூட்டருடைய நேம். இந்த எஃப் அப்படிங்கிறது வந்து எஃப்கோலன். நான் வந்து எந்த பார்ட்டை வந்து ஷேரிங்கில் வந்து கொடுக்க நினச்சேனோ அந்த கோலன், சரிங்களா, கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்குங்க. இதை வேணும்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், அப்படி வேண்டியதுன்னா விட்டுருங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்குங்க. இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த எஃப்கோலனை வந்து இந்த பார்ட்டை வந்து நான் வந்து ஷேரிங் கொடுத்த உடனே இங்கே வந்து ஐக்கான் வந்து மாறி இருக்குது. இப்போ இதில் வந்து எல்லா கோலனுமே வந்து ஷேரிங்கில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஈக்குவலனை வந்து அன்ஷேரிங் பண்ணி விடுறேன். ப்ராப்பர்ட்டி ஷேரிங்கிற டேப், அட்வான்ஸ்டு ஷேரிங், ஷேர் திஸ் ஃபோல்டரை அன்டிக் பண்ணிட்டு அப்படியே கொடுக்குறேன். க்ளோஸ் கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த ஐக்கானை காண, ஷேரிங் ஐக்கானை காண, அவ்வளோதான். இப்போ நான் இந்த எஃப்கோலனை வந்து ஷேரிங்கில் கொடுக்க விரும்புகிறேன். திஸ் பிசி நெட்வொர்க்கில் போனோம் அப்படின்னா வந்து இதில் மேப் நெட்வொர்க் ட்ரைவ்ன்ட்டு பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு // கம்ப்யூட்டர் நேம் /F:, நான் அந்த F:, தான் நான் வந்து ஷேரிங்கில் கொடுத்தேன். F கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பிசியில் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பாருங்கள் வந்துடுச்சு. அவ்வளவுதான். இப்போ தான் வந்து மேப் நெட்வொர்க் ட்ரைவ் அப்படி வந்து யூஸ் பண்ணணும். எப்படி செட் பண்ணணுங்கிறதும் பார்த்துட்டோம், எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இதை வந்து இது உண்மையிலே வந்து நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரன் கமாண்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். விண்டோஸ் கீ பட்டனையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. கொடுத்துட்டு // கம்ப்யூட்டர் நேம் கொடுத்தாச்சு. ஒரு ஸ்லாஷ் கொடுத்து அங்கே எஃப்கோலன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, எஃப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் ஆகணும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ உண்மையிலே வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுபோல் தான் வந்து மேப் நெட்வொர்க் ட்ரைவ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணணும். டிஸ்கனெக்ட் நெட்வொர்க் ட்ரைவும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இல்லை வந்து டிஸ்கனெக்ட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிக்கின்றோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சது கூடமான வரைக்கும் ஹை பட்டன் இருந்துச்சுன்னா ஹைப்பும் பண்ணிடுங்க. இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.